உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் உங்களிடையே முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தேர்தல் வியூகத்தின் தலைவருமான அருமை தோழர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் உங்களிடையே பரப்புரை நிகழ்த்துவார். எல்லோருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயிர் நாடி எல்லா தொண்டர்களுக்கும் வணக்கம். எழுச்சிமிகு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வணக்கம். வேல்முருகன் அண்ணன் என்ற மேடையில் இருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு ஸ்ரீதர் வாண்டியர் அண்ணன் கூட தான் இப்ப ஜெயகொண்டத்துல முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதாவது ஜெயகொண்டத்துல அண்ணன் பேசும்போது, ஸ்ரீதர் வாண்டியர் பேசும்போது சமூக நீதினா என்னன்னு பேசினாரு. அதாவது ஜாதி இல்ல மதம் இல்ல, சிதம்பரத்துல தமிழ்நாடு ஃபுல்லா ஜாதி இல்ல மதம் இல்லன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு குரலா வந்து ஸ்ரீதர் வாண்டியர் அமைச்சாரு. சோ அந்த அளவுக்கு சிதம்பரத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. அதாவது அங்க வந்தா அவர் தோத்துக்குவாரு அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குறாங்க பிஜேபி சார்ந்தவங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் ஓட்டுல நம்ம ஜெயிக்க போறோங்கிறத இன்னைக்கு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அது 1 லட்சம் ஓட்டா 2 லட்சம் ஓட்டாங்கிற ஒரு விவாதம் தான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் அவர்கள் அண்ணன் சொன்ன மாதிரிதான் குடும்பம் இல்ல, அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. இன்னைக்கு ஜெயங்கொண்டத்துல நான் பேசும்போது கூட சொன்னதுதான், முன்னாடிலாம் சிதம்பரத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அண்ணன் ஏன் வரலன்னு கேக்குறாங்க. ஏன்பா வர மாட்டேங்கிறீங்க, எங்களை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கு. அதுதான் பெரியார் கண்ட மிகப்பெரிய சமூக நீதி. நேரத்தின் அருமை கருதி உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் எழுச்சி தமிழருடைய சின்னம், அம்பேத்கர் அவர்களுடைய சின்னம், பெரியார் அவர்களுடைய சின்னம், அண்ணன் வேலுவர்களுடைய சின்னம், தளபதி அவர்களுடைய சின்னம், காங்கிரஸ் கட்சியுடைய சின்னம், கூட்டணி கட்சியுடைய இந்தியா கட்சியுடைய எல்லாத்துடைய சின்னம் பானை வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் 3000 ஓட்டு இல்ல, இன்னைக்கு 2 லட்சம் ஓட்டுக்கு மேல மிகப்பெரிய வெற்றி பெறுவார் தலைவர் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மிகப்பெரிய குறிக்கோள் அண்ணனுடைய 40 வருட உழைப்பு. நம்ம பானை சின்னத்தை நிரந்தரமான சின்னமாக இந்த 2024 எலெக்ஷன் நம்ம உருவாக்க போறோம் நம்ம. ஆனா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நிறைய இடத்துல லாஸ்ட் டைம் நம்ம 3000 ஓட்டுக்கான காரணம் நிறைய இடத்துல பெண்கள் ஓட்டு போடாது. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா எல்லாரும் போய் ஓட்டு போட வச்சுட்டாலே 2 லட்சம் ஓட்டுக்கு மேல நம்ம வெற்றி பெறுவோம். உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் எழுச்சி தமிழோட சின்னம். நன்றி, வணக்கம். ஹலோ, தலைவர் அவர்கள் மேடை ஏறுவதற்கு முன்பு இங்கு பேசிய ஐயா வாண்டையார் அவர்கள் பானை சின்னத்தை 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பது என் கடமை என்று உணர்த்தி இருக்கிறார். அந்த வகையில் அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஆற்றல் கொண்ட சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் உங்களுடைய பரப்புரை நிகழ்த்துவார்கள். அலைகடல திரண்டிருக்கிற தமிழ் உறவுகளை, மாபெரும் தமிழ் கூடலின் மையமாய் விளங்கிக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவளவன் மாபெரும் தமிழர் கூடலை தில்லை நகரின் 4 வீதிகளின் வழியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, நிகழ்விலே எம்மோடு இணைந்து முந்திரி காட்டுக்கே உரிய கள்ளம் கபடமற்ற அந்த தமிழ் பாசத்தை வெளிப்படுத்தியவாறு ஆற்றல் மிகுந்த இளம் தலைவராய் நம்மோடு வலம் வந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இளம் புயல் அண்ணன் வேல்முருகன் அவர்களே, இந்த மாபெரும் மேடையை எழுப்பி இந்த மேடையிலே தான் எழுச்சி தமிழர் தனது உரையை பதிவு செய்து நிறைவு செய்ய வேண்டும் என்கிற அன்புணர்வோடு பாச உணர்வோடு ஒரு மூத்த அண்ணனுக்குரிய கடமை உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் அன்பு உறவுகளை, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த நண்பர்களே,
கண்ணு கட்டிய தூரம் வரை கடலென அணிதிரண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை உறவுகளே, இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே நடக்கிற போட்டியை தேர்தல் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒரு பகை சக்திக்கும் பகை சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிற தேச உணர்வுடைய ஜனநாயகத்திற்கு இடையிலே நடக்கிற ஒரு போராட்டத்தை தேர்தல் என்று சொல்ல முடியாது. இங்கே எதிர்கட்சியாக நின்று கொண்டிருக்கிற பாஜக, எதிரணியில் இருக்கிற பாஜக ஒரு அரசியல் கட்சி அல்ல. ஒரு அரசியல் கட்சி என்கிற முகமூடியை அணிந்திருக்கிற உலகின் மிக மோசமான ஒரு பயங்கரவாத இயக்கம். 1940களிலே உலக வரலாற்றிலே காண்பதற்கு கொடூரமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஜெர்மனியை சார்ந்த சர்வாதிகாரி ஹிட்லர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மோசமான ஹிட்லருடைய தத்துவங்களை பின்பற்றி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டுவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை ஒரு வகுப்புவாத உணர்வுக்குள் அணிதிரட்ட முடியும் என்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தேசபக்தி என்கிற ஒரு அளவுகோலை ஒரு அதீத தேசபக்தியாக மாற்றி பழம்பெருமையை பேசி மக்களை பழமைவாதத்துக்குள் தள்ளுகிற அதே அணுகுமுறையை பின்பற்றி இந்தியாவிலே உருவாகி இருக்கிற ஒரு பயங்கரவாத இயக்கம் தான் RSS சங்பரிவார கும்பல் அமைத்திருக்கிற RSS என்கிற இயக்கம். அந்த RSS அமைப்பினுடைய ஒரு அரசியல் பிரிவாக இருக்கிற பாஜகவுக்கு எதிராகத்தான் இன்று இந்தியாவிலே இருக்கிற பல மாநிலங்கள் கொடிபிடித்திருந்தாலும் கூட RSS ஆல் பாஜகவால் காலூன்ற முடியாத ஒரு மண் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியாவிற்கு தெற்கே இருக்கிற தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டை எதிர்த்தவர்கள் எதையோ செய்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டிற்குள் அவர்களால் கால் பதிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த மண்ணிலே உழைத்த உழைப்பு, பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் இந்த மண்ணிலே உழைத்த உழைப்பு, அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இந்த மண்ணிலே உருவாக்கிய சமூக நீதி கொள்கைகள், அந்த சமூக நீதி கொள்கையின் விளைவாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி இன்று உருவாக்கி தருகிற பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இவையெல்லாம் அனைத்து மக்களையும் தரம் உயர்த்துகிறது, மேல் உயர்த்துகிறது. ஆகவே இவற்றை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத பாசிச பாஜக அரசு தமிழகத்திற்கு எதிராக தனது கொடும் குறியை வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த வலிமையான கூட்டணி 40 தொகுதிகளில் களமிறங்கி பாடாற்றிக் கொண்டிருக்கிறது. சிதம்பரத்தில் எழுச்சி தமிழர் தனக்கென வாழாமல் தமிழ் சமூகத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் இதோ நம் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த தமிழ் உணர்வை அள்ளி பருகிய வண்ணம் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் இளம்புயல் வேல்முருகன் கரம் கொடுத்திருக்கிறார். காண்பதற்கு ஒரு அரிய காட்சி, ஒரு வரலாற்று காட்சி. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காட்சியை எண்ணி பார்க்க முடியுமா? மரியாதைக்குரிய அண்ணன் சீதர் வாண்டையார் அவர்கள் இங்கே ஒரு மூத்த அண்ணனாக கரங்களை நீட்டி அழைக்க, இதோ இளைய சகோதரனாக இளம்புயல் வேல்முருகன் கரம் கோர்த்து வர அண்ணன் திருமா இந்த மேடையின் மையத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழர்களின் சமூக நீதிக்கான உணர்வு. ஆகவே அருமை உறவுகளே, நாம் அணிதிரண்டு நிற்போம். இந்த 2 நாள் நடப்பது தேர்தல் பணி அல்ல. பாசிச பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் 5 லட்சம் 6 லட்சம் என லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே பானை சின்னத்தை வெற்றி பெற செய்வதற்கு பாடாற்றுகிற அன்பு தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வணக்கத்தை, நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை, கண்ணீர் நிறைந்த வணக்கத்தை, வாழ்நாளில் ஒருபோதும் இந்த நன்றியை மறக்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியுடன் கூடிய வணக்கத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். உரத்து சொல்வோம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், தமிழர்களின் சின்னம். நன்றி. ஹலோ ஹலோ. ஈழத்தின் வன்னிக்காடு என்றால் வேலுப்பிள்ளை பிரபாகரன், தமிழகத்தின் முந்திரிக்காடு என்றால் எங்கள் வேல்முருகன் இதோ பீரங்கி முழங்க வருகிறது. சிதம்பரம் நாடாளுமன்றத்தின் வேட்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர்
லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் உயிரினும் உயிரான என் அன்புக்குரிய அண்ணன் திருமா அவர்களுக்காக வாக்கு கேட்கின்ற இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் வேங்கையின் மைந்தன் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், அண்ணன் திருமா அவர்களுக்காக இந்த மேடையை இதே இடத்தில் போட்டு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கைகளிலே கொடிகளை குடித்து அண்ணன் திருமா அவர்கள் சிதம்பரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல்மிகு செயல் வீரன் கவிஞர் என் அன்பிற்குரிய அண்ணன் காசி முத்து மாணிக்கம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர், எங்கள் சட்டப்பேரவையின் உரத்த குரலுக்கு சொந்தக்காரர், குரலற்ற மக்களின் குரலாய் அண்ணன் திருமாவின் குரலாய் ஒலிக்கின்ற அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர்களே, அத்துறை அரசியல் கட்சிகளின் பிரதிகளாக வந்து நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து அடல் ஏர்களே, நடைபெறுகின்ற தேர்தல் என்பது பாசிச பாரதிய ஜனதாவிற்கும் ஜனநாயக சக்திகளுக்குமாக நடைபெறுகின்ற ஒரு போர். இது தேர்தல் அல்ல. பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற தேர், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நடத்துகிற தேர்தல். இந்த தேர்தலில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய், தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாய், பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாய், இஸ்லாமியர்களின் குரலாய், கிறிஸ்தவர்களின் குரலாய், இந்திய நாட்டின் 130 கோடி மக்களின் குரலாய், எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அட்டுழியம் நடக்கிறதோ, ஆணவம் நடக்கிறதோ, அங்க பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒலித்த அண்ணன் திருமாவின் குரல் மீண்டும் ஒலிக்க வேண்டும், ஒலிக்க போகிறது. அது எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சென்று ஒலிக்க போகிறது என்பதுதான் நம் கண்முன் இருக்கிற கேள்வி. நான் எந்த பத்திரிகைக்கும் எதிரானவன் அல்ல. ஆனால் எங்களை போன்றவர்கள் ஒரு தமிழ்நாட்டின் தமிழர் பத்திரிகையை, தொலைக்காட்சியை கொஞ்சம் பாரதிய ஜனதாவின் காற்று வீசுகிறது என்று நாங்கள் கணித்திருந்தோம், அல்லது அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தொலைக்காட்சி, அந்த பத்திரிகை இன்றைக்கு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 15% வாக்குகள் வித்தியாசத்தில், எத்தனை சதவீதம்? 15 லட்சம் ஓட்டுனா எதிரி கட்சியை நேற்று வரைக்கும் ஆதரித்திருந்தவர்கள் சொல்றாரு 15% ஓட்டு வித்தியாசம் இருக்கு அடுத்த ஆளுக்கும் அண்ணனுக்கும். அப்படின்னா எதிரியே சொல்றான் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் திருமா வெற்றி பெறுவார் என்று சொல்லுகிறான். நான் சொல்றேன், லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர், தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் மூலமாக அண்ணன் திருமாவின் களப்பணிகளை, சமூக நீதி கொள்கைகளை நாடெங்கும் உலக தமிழர்கள் எடுத்துச் செல்கின்ற என் அன்புக்குரிய சகோதரன் அர்ஜுன் அவர்கள் சொன்னது போல நாம் இந்த மகத்தான தலைவனை MBC மக்கள், OBC மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட இந்திய முழுவதுக்கும் இருக்கிற மக்கள் உயர்கல்வி படிப்பதற்கும் இடஒதுக்கீட்டு உரிமைக்கும் சமூக நீதிக்கு அண்ணன் திருமாக இருக்கிறார். எல்லாம் சொல்றாங்க வன்னியர்கள் எல்லாம் திரும்ப ஓட்டு போட மாட்டாங்க. நான் எழுதி வச்சுக்கிறேன், இன்னைக்கு வன்னியர்கள் 80% பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. உயர்கல்வி இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்த போது வன்னியர்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் குரல் ஒலிப்பதற்கு முன்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதியாக சென்ற உங்கள் குரல் ஒலித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொன்னான் பிஜேபி காரன். எடுத்தால் சாதி கலவரம் வரும் என்று சொன்னான் அண்ணாமலை. OBC என்கிற வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்த 10.5% போதாது. அவர்கள் எண்ணிக்கையில் பெரும்பான்மை மக்கள், அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை விட இன்னும் அதிகமாக அந்த மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, உரிமை கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த அண்ணன் திருமா அவர்கள். அதற்காக கோரிக்கட்டு மாத்திரங்கிறதுக்காக, புதிய பொருளாதார கொள்கையை தூக்கி கீழ்ச்சி குப்பையில போடுறதுக்காக, புதிய கல்விக் கொள்கையை தூக்கி எரியணுங்கிறதுக்காக, என் தங்கை அனிதாவின் சாவுக்கு காரணமான படுபாவிகள் ஆட்சி ஒழியப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த மக்களின் அடித்தட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு எது தேவை, எது நியாயமான கோரிக்கை என்பதை உணர்ந்து இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு குரல், ஒரே ஒரு சின்ன பேப்பர் இல்லாம, ஒரே ஒரு சின்ன கையில எவிடன்ஸ் இல்லாம, பார்த்து படிக்காம, எழுதி வச்சுட்டு போகாம, மனப்பாடம் செய்யாம, அண்ணல் அம்பேத்கருக்கு அடுத்தது எங்கள் புரட்சி நாயகனாக
கற்றல் கற்பித்தல் ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கிற என் அண்ணன் திருமாவளவர்களை 10 லட்சம் 5 லட்சம் மொத்தம் ஒத்து போராது அப்படின்னா நம்ம கூட்டணி இத்தனை கூட்டணி இருக்கோம். இங்க எதிரும் பெருமா இருந்த நாங்க அண்ணன் எங்க வாண்டியார் அண்ணன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த முக்குளத்தோர் மக்களுடைய பிரதிநிதியாக தென்தமிழ் நாட்டில் மிகச்சிறிய செல்வாக்கு பெற்றவராக இருக்கிற இந்த திருமணத்தில் தனக்கென்று செல்வாக்கப்பட்ட பாண்டியார் இருக்கிறாரு, வேல்முருகன் இருக்கிறாரு, வேங்கின் மைந்தன் இருக்கிறாரு, கேபி அண்ணன் இருக்கிறாரு, முத்தரசு இருக்கிறாரு, அழகிரி இருக்கிறாரு. இங்க பேராசிரியர் ஜவஹர்லால் சிதம்பரம் பகுதியெல்லாம் காட்டுவாங்க. இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறாங்க. அப்படியே எங்க ஊர் பலாப்பழம் மாரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடு முரடமா இருக்கும். மேல முல்லா தேர்தல் முடிஞ்சு வாக்க எண்ணும் போது எப்படி உள்ள பலாசோல் அப்படியே குழந்துகிட்டு வெளியே வரும். நம்ம சாப்பிட்டா எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதுபோல் இந்த தேர்தல் வெற்றி இருக்கும் இருக்கும் இருக்கும். பரவாயில்லை பானை பானை பானை. இந்த பானை 19ஆம் தேதி அனைத்து சிறுத்தைகளும் அமைதி காத்து அறவழியில வீட்டுல தூங்குறவன் அங்க போனோம் எங்க போனோம் வயலுக்கு போனோம் கோயிலுக்கு போனோம் வேலை போனோம் ஆட்டோ ஓட்டம் எல்லாரையும் போய் அண்ணா மாமா சித்தப்பா பங்காளி அப்படின்னு கூப்பிட்டு வந்து வரிசையில நிக்க வச்சு வாக்களிக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் அண்ணன் திருமாவின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்களுக்கு இருக்கிறது. அதை செய்யுங்கள். யார் இடைஞ்சல் செய்தாலும் சமூக பதட்டத்தை உருவாக்கினாலும் கலவரத்தை உருவாக்கினாலும் எதை பற்றி கவலைப்படாதீர்கள். மோடி ஈடி அனுப்புனா திரும்பி போயிட்டான். அண்ணன் ஒண்ணு இல்ல. இன்கம் டாக்ஸ் அனுப்புனா வெறும் வீடு கையை வச்சு தொலைஞ்சு வச்ச வீடு பார்த்துட்டு போயிட்டான். சிபிஐ அனுப்புறதுக்கு அண்ணன் ஒண்ணும் பெரிய அந்த மாதிரி ஆளு கிடையாது. ஆனா இந்த பாட்டாளி உழைக்கும் வர்க்கத்தின் அன்பை பெற்ற தலைவனை பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் பானச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம், வெற்றி பெற செய்வோம், வெற்றி பெற செய்வோம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நிறைவாக நமது வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், வருங்கால மத்திய அமைச்சர் நமது வேட்பாளர் அவர்கள் இதோ உங்களுடைய பரப்புரை நிகழ்த்த வருகிறார். அன்பார்ந்த இந்த எழுச்சி நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பானதொரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனரும் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு இளவன் இளம்புயன் வேல்முருகன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற வர்த்தகர் அணியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் GS என்ற ஜி செல்வராஜ் உள்ளிட்ட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் இதர பொறுப்பாளர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இதர பொறுப்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர்கள் ஜேம்ஸ் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, KR நகர தலைவர் KR செந்தில் அவர்களே மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வார்டு கவுன்சிலர்களே, நகர செயலாளர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK அவர்கள் கடலூர் தொகுதியிலே குறிஞ்சிப்பாடியிலே போய் நிகழ்ச்சியை முடிக்க இருக்கிறார். நேரம் முடித்திருப்பார். அவருடைய சார்பில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் பலரும் வருகை தந்திருக்கிறார்கள். நிறைவாக அவர் இங்கே பங்கேற்பதாக இருந்தது. மாண்புமிகு அண்ணன் MRK அவர்களை, இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மணிக்கு நாம் சரியாக நிகழ்ச்சியை
நிறைவு செய்தாக வேண்டும். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு தேர்தலிலும் 5 மணிக்குத்தான் கடைசியாக முடிக்கிற நேரம் இருந்தது. இந்த முறை 1 மணி நேரம் நீட்டித்து தந்திருக்கிறார்கள். அதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் 4 ரத வீதிகளையும் சுற்றி இங்கே வந்து மறுபடியும் தெற்கு ரத வீதியிலே போய் முடிப்பது என்றுதான் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இவ்வளவு சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டி உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத நிலையில இந்த இடத்தில்தான் முடிப்பது சரியாக இருக்கும் என்று வேல்முருகனும் சொன்னார், நம்முடைய சிந்தனை செல்வனும் சொன்னார். உடனே நாங்கள் இங்கே இறங்கி வந்து அந்த மேடையிலே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை நமக்கு வழங்கியதற்காக அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரும்போதே அவர் சொன்னார், உரையாற்றி கொண்டிருந்தார், நாங்கள் கேட்டுக்கொண்டே வந்தோம். திருமாவளவன் வந்தால் வெற்றி பெற்றால் இந்த பகுதியிலே அமைதி இருக்காது, வன்முறை தாண்டவமாடும், அந்த கும்பல் ஒரு வன்முறை கும்பல் என்றெல்லாம் பலவாறு செய்திகளை சொன்னார்கள். ஆனால் அதற்கு நேர் மாறாக 1 முறைக்கு 2 முறை வெற்றி பெற்ற திருமாவளவன் இந்த பகுதியை அவருடைய சொந்த மண்ணாக பார்க்கிறார். எந்த விதமான வன்முறைக்கும் இடமில்லாத வகையிலே அமைதி காக்கக்கூடிய வகையிலே நம்முடைய தொண்டர்களை வழிநடத்துகிறார். இதுவரையில் எந்த வன்முறையும் 2 முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நிலையிலும் ஏற்பட்டதில்லை. அதுவே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னார். இதைத்தான் இன்றைக்கு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் MRK அவர்களும் சிதம்பரம் வாழ் மக்களுக்கு ஒரு உறுதியாக தருகிறார். நான் அறிமுகமாவதற்கு முன்பு என்னை பற்றி தவறான தகவல்கள் நிறைய மக்களிடத்திலே போய் சேர்ந்து விட்டது. நான் தலித் அல்லாதவர்களுக்கு எதிரானவன் என்பதை போல, குறிப்பாக வன்னியர் சமூகத்திற்கு எதிரானவன் என்பதை போல ஒரு கருத்து பரப்பப்பட்டு விட்டது. 1999 மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் என்னை வேட்பாளராக இங்கே களமிறக்கினார். 10 நாள் இடைவெளியில் நான் இந்த களத்திலே என்ன செய்வது என்று அறியாமல் கைபிசைந்து நின்றேன். இதே சிதம்பரத்தில் அவர் பேசிய பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றார்கள். வாக்குப்பதிவின் போது எதிர்பாராத வகையில எல்லா கிராமங்களிலும் வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டு வன்முறைகள் வெடித்தன. அதற்கு துளியளவும் நானோ விடுதலை சிறுத்தைகளோ காரணமில்லை. ஆனால் வன்முறை நடந்தது. அந்த வன்முறை தான் மேலும் எனக்கு எதிரான ஒரு பதிவை இங்கே மக்கள் மத்தியில் உருவாக்கிவிட்டது. திருமாவளவன் வந்ததால் வேட்பாளராக நின்றதால் எங்கு பார்த்தாலும் கலவரம் என்று. அது தேர்தல் கலவரம், திட்டமிட்டு நடந்த கலவரம். அதன் பிறகு நான் வெற்றி பெற்று நன்றி சொல்வதற்கு கூட திட்டமிடவில்லை. காரணம், 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு இடத்திலே பொதுக்கூட்டம் போட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் அமைதியாகி விடுவேன். ஓட்டு சொல்ல போகிற போதே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். நன்றி சொல்லுகிற போதும் அந்த பதற்றம் திட்டமிட்டு உருவாக்கப்படலாம். ஆகவே என்றைக்கு என்னை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, என் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அன்றைக்கு நான் முழுக்க முழுக்க இழுக்கிற இடமெல்லாம் வருவேன், அழைக்கிற இடமெல்லாம் வருவேன் என்கிற அந்த முடிவோடு தான் நான் அதை திட்டமிட்டு தவிர்த்தேன். வாக்கு சேகரிக்க போகிற போதே ஆங்காங்கே பதற்றத்தை உருவாக்குகிறவர்கள் நன்றி சொல்ல போகிற போது தோல்வியடைந்த நிலையிலே அவர்களின் உளவியல் எப்படி இருக்கும் என்கிற நிலையில் தான் அண்ணன் MRK அவரிடத்தை நான் சொல்லுவேன். ஊராக போய் நன்றி சொல்ல வேண்டாம், ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு இடத்துல கூட்டம் போட்டு நன்றி சொல்லுவேன். அப்படி 6 சட்டமன்ற தொகுதிக்கும் 6 இடங்களில் நன்றி அறிவிப்பு கூட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். சிதம்பரத்தில் நடத்திருக்கிறோம், காட்டுமன்னாகுடியில் நடத்திருக்கிறோம், புவனகிரியில் நடத்திருக்கிறோம். அந்த பக்கம் அரியலூர் மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் நடத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த மேடையில நம்முடைய வேல்முருகன் அவர்களும் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களும் இந்த 15-16 நாட்களாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK அவர்களும்
மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து, திருமாவளவன் அப்படி ஆள் அல்ல, அவரான அவதூறுகள் பரப்பப்பட்டு விட்டன, நாங்கள் அவரோடு நெருங்கி பழகிக் கொண்டிருக்கிறோம், பழகுவதற்கு இனிமையானவர், பண்பானவர், நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு இன்றைக்கு எல்லோராலும் ஏற்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் கனிந்திருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்திலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது சொன்னார், திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் 2 சிங்கங்களை களத்தில் இறக்கி இருக்கிறேன். MRK பன்னீர்செல்வம் என்கிற ஒரு சிங்கத்தையும், அரியலூர் அரிமா சிவசங்கர் என்கிற சிங்கத்தையும் களத்திலே இறங்கி இருக்கிறேன் என்று சொன்னார். நான் வரும்போது சிந்தனை செல்வனிடத்திலே சொன்னேன், 3வது சிங்கம் வேல்முருகன் இங்கே நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இப்போது மேடையிலே சொல்லுகிறேன், 3 சிங்கங்களோடு 4வதாக ஒரு புலியும் நம்மோடு இணைந்திருக்கிறது, ஒரு டைகர். அவரும் இன்றைக்கு திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும், அவர் நமக்கானவர், இந்த மண்ணுக்கானவர், மக்களுக்கானவர். அவர் மற்றவர்கள் சொன்னதை போல தலித் அல்லாத மக்களுக்கு எதிரி அல்ல. இந்த 10 ஆண்டு காலம் 2 முறை 99 2009 2014 என்னால் எந்த இடத்திலும் ஒரு சின்ன பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. எனக்கு இந்த தொகுதியிலே ஒரு கான்ட்ராக்டர் கூட தெரியாது, ஒரு கான்ட்ராக்டர் கூட தெரியாது, ஒரு கிளை கூட தெரியாது, யாருமே எனக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஷனுக்கு நான் போனது கிடையாது, ஒரு அதிகாரி பேர் கூட எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை, நான் ஒரு லெஜிஸ்லேட்டர், நான் நாடாளுமன்றத்தில் விவாதங்களில் பங்கேற்க வேண்டும். எந்த சட்டத்தை ஆதரிப்பது, எந்த சட்ட மசோதாவை எதிர்ப்பது, என்ன பிரச்சனைகளை பேசுவது, அதுவும் தொகுதியை தாண்டி தமிழகம் தழுவிய அளவில், இந்திய அளவில் என்ன பிரச்சனைகளை நாம் எடுத்துரைப்பது என்று கருத்தியல் சார்ந்து என்னுடைய கடமைகளை மிகச் சரிவர செய்திருக்கிறேன். 2009 2014 வரை நான் பேசிய பேச்சு நீங்கள் இன்றைக்கு யூடியூப்ல போய் பார்த்தால் தெரியும். நான் ஒரு சமூகத்திற்கு மட்டும்தானா அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்குமானவனா என்பதை அந்த உரைகளில் இருந்து நான் புரிந்து கொள்ள முடியும். அதே போல 2019 2024 வரை இந்த 5 ஆண்டுகளில் 69 முறை பேசியிருக்கிறேன், 69 முறை பேசியிருக்கிறேன். அந்த அவையில் நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது. இந்த பதவியை பயன்படுத்தி எந்த சுகத்தையும் நான் அனுபவித்ததில்லை, இந்த பதவியை பயன்படுத்தி நான் அதிகாரம் செய்ததில்லை, இந்த பதவியை பயன்படுத்தி ஒரு அதிகாரியிடம் போய் நான் ஆணவமாக நடந்து கொண்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் தொலைபேசியில் பேசுகிற போது கூட மறந்தும் நான் MP என்று சொன்னதே இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்பது மட்டும்தான் என் மனதிலே இருக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வெறும் பதவிக்காக நான் களத்தில் நிற்கவில்லை, மக்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் தேர்தல் களத்தில் நான் இருக்கிறேன். அந்த ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களை நான் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். இந்த கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவரோடு இருக்கிற நட்பை நான் நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து வருகிறேன். எதிரும் புதிருமாக இருந்த காலத்தில் கூட வேல்முருகன் அவர்களோடு மிக நல்ல நட்பை நாங்கள் பேணி பாதுகாத்து வந்திருக்கிறோம். அவர் பாமகவில் இருந்த காலத்தில் கூட எங்களுக்கு நல்ல நண்பர், எங்களோடு நல்ல, எங்கள் இயக்க தொண்டர்களோடு நல்ல இணக்கமாக நட்பு வேறு, அரசியல் வேறு. அந்த அடிப்படையிலே எப்போதும் நான் இந்த பகுதிக்கு வந்தால் அண்ணன் அவர்கள் வாண்டையார் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரை பார்த்து, அவரை சந்தித்து, அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுவிட்டுத்தான் பிரச்சாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். நீங்கள் இந்த அணிக்கு வர வேண்டும், இந்த அணியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று பலமுறை அவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். அவர் இந்த தொகுதியிலே போட்டியிட்ட போது வெற்றி பெற்று இருக்க வேண்டும். ஏதோ தவறுதலாக அந்த முறை வாய்ப்பு பெற முடியாமல் போய்விட்டது. இந்த முறை இப்படி ஒரு முடிவு எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிக்கிற முடிவை அந்த ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் எடுத்திருப்பது என்பது உள்ளபடியே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முடிவு, புரட்சிகரமான ஒரு முடிவு. வேல்முருகன் அவர்கள் தமிழீழ பற்றாளர், புலிகள் ஆதரவாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர். அந்த அடிப்படையில் எப்போதும் அவர் பிஜேபி பக்கம் போக வாய்ப்பில்லை, அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அண்ணன் அதிமுகவோடு நெருக்கமாக இருந்தவர், சசிகலா அம்மையாரோடு நெருக்கமாக இருந்தவர், OPS-ஓடு நல்ல அடக்கமாக இருந்தவர். அந்த தலைவர்கள் எடுக்கிற முடிவை ஒட்டி இவரும் ஒருவேளை அப்படி போய்விடுவாரோ என்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது.
ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்திருக்கிறார் என்பது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது. நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஏனென்றால் திமுக கூட்டணியை ஆதரித்தது என்பதை விட பிஜேபி கூட்டணி பக்கம் போகாமல் அதிமுக கூட்டணி பக்கம் போகாமல் எடுக்கிற அந்த முடிவு என்பது இந்த காலத்திற்கு மிக முக்கியமானது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு. எல்லோரையும் விலை பேசக்கூடிய வலிமை இன்றைக்கு மோடிக்கு இருக்கிறது. சாதியை பயன்படுத்தி, மதத்தை பயன்படுத்தி, சாதி உணர்வுகளை தூண்டி எல்லோரையும் வளைத்து போடுகிற ஆற்றல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அந்த வலையிலே சிக்காத ஒரு புலியாக நம்முடைய ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் விளங்குகிறார் என்பதுதான் பாராட்டுதலுக்குரியது. அந்த வலையிலே சிக்காத ஒரு சிங்கமாக வேல்முருகன் அவர்கள் இந்த களத்திலே நிற்கிறார் என்பதுதான் பாராட்டுதலுக்குரியது. அருமை தொடர்களே, நான் நேரமில்லை, சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வேளையில் நாம் எல்லோரும் அமர்ந்திருப்பது என்பது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான அடையாளம். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருமாவளவன் ஒருபோதும் எந்த ஒரு சமூகத்திற்கும் தனிப்பட்ட முறையிலே பகைமை பாராட்டியதில்லை, அப்படி நினைத்ததே இல்லை. தோழர்கள் பேசும்போது சொன்னார்கள், ஓபிசிக்கான கிரீமி லேயர் வருமான வரம்பு, ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னாலும் வேற ஏதாவது ரிசர்வேஷன் மற்ற எந்த பயனை பெற வேண்டுமானாலும் அவங்களுக்கு கிரீமி லேயர், எஸ்சி எஸ்டி கிரீமி லேயர் கிடையாது. ஓபிசி அதாவது எம்பிசி பிசி மக்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் பெற்றால் 2 லட்சத்துக்கு மேல வருமானம் உள்ளவங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அந்த கிரீமி லேயரை கண்டுபிடித்து 2009 2014 அந்த ஆண்டிலே நான் எம்பியாக இருந்த நேரத்தில், ஒரே ஒரு ஆளாக இருந்த நேரத்தில், நான் அப்போது இருந்த அரசிடம் மன்மோகன் சிங்கிடம் போய் இந்த மாதிரி ஓபிசி மாணவர்கள் சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு பியூன், அவங்களுக்கு சம்பளம் கணக்கு பண்ண ஒரு விஷயத்துல 2 லட்சம் 3 லட்சம் அவன் வீட்டு பிள்ளைகள் அதில் பயன்பெற முடியாது, எளிய குடும்பங்கள் பயன்பெற முடியாமல் போயிடும். ஆகவே இந்த கிரீமி லேயரை உயர்த்தணும். 2 லட்சங்கிறத 8 லட்சம் ஆக்குங்க. இப்ப வருஷத்துக்கு 8 லட்சம் சம்பாதிக்கிற பிள்ளை கூட அரசாங்க பயன்களை பெற முடியும் என்பதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே திருமாவளவன் தான் அந்த மனுவை கொடுத்தான் முதல் முறையாக ஓபிசி பிள்ளைகளுக்காக. நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் அவர்கள் அதே ஆண்டிலே ஆணை பிறப்பித்தார். 2 லட்சமாக இருந்ததை 4 லட்சமாக உயர்த்தினார். அதற்கு பிறகுதான் அது 6 லட்சம் 8 லட்சம் என்று உயர்ந்தது ஓபிசி மாணவர்களுக்காக. இப்போது ஓபிசி கோட்டான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பூல், அதாவது மத்திய தொகுப்பு மருத்துவ கல்வி படிக்க எம்பிபிஎஸ் எம்டி அது தொடர்பான கல்வி எல்லாவற்றையும் படிப்பதற்கு ஒவ்வொரு மாநில அரசும் அந்த எத்தனை கல்லூரிகள் இருக்கின்றனவோ, அந்த கல்லூரிகளில் எத்தனை இடங்கள் இருக்கின்றனவோ அத்தனை இடங்களில் 15% யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 100 இடம்னா 15 சீட் அவங்க கொடுத்துடும். அந்த சீட்டை அவன் பார்த்து முடிவு பண்ணுவான். ஆல் இந்தியா லெவல்ல கோட்டா போடுவான். உத்தரப்பிரதேசக்காரன் விட தமிழ்நாட்டில் போடுவான், பீகார்காரங்க தமிழ்நாட்டில் போடுவான். அந்த சீட்ல அவன் தான் அலாட் பண்ணுவான். அதுல எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு. அந்த 15% இடத்துல ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. இதை கண்டுபிடித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், ஓபிசி கோட்டா வேண்டும் என்று மனு கொடுத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவனும் ரவிக்குமார். நாங்கள் போய் கொடுத்தோம். 1 மாசம் கழிச்சு மாநிலங்களவையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் இதே பிரச்சனை எழுப்பினார். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது. விடுதலை சிறுத்தைகளும் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு ஓபிசிக்கு மத்திய தொகுப்பில மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு காரணம், திராவிட முன்னேற்ற கழகமும் காரணம். எப்படி திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட ஓபிசி மக்களுக்கு எதிரி என்று பரப்புகிறார்கள். விபி சிங் அவர்கள் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு தலைவர், ராஜ பரம்பரையை சார்ந்தவர். அவருக்கு அரசியல் பதவியே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் முற்போக்கு சிந்தனையாளர். அதனால் அரசியலில் இருந்தார். எளிய மக்களுக்காக பாடுபட்டார். பிரதமரானார். பிரதமரானதும் அவர் செய்த நல்ல செயல் என்னவென்றால், மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவேன். மண்டல் பரிந்துரை யாருக்கானது? எஸ்சி எஸ்டிக்கானது அல்ல. மண்டல் பரிந்துரை என்பது ஓபிசி மக்களுக்கு, அதாவது பிசி எம்பிசி மக்களுக்கானது. கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தரலாம் என்று பிபி மண்டல் யாதவ் தந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு விபி சிங் முன்வந்த போது அன்றைக்கு அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எல்கே அத்வானி, நீ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் உன் ஆட்சியை கவிழ்ப்பேன் என்று எச்சரித்தார்.
நீ ஆட்சியை கவிழ்த்தாங்க கவலை இல்ல, ஓபிசி மக்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு தான் போவேன் என்று விபிசி கையெழுத்து போட்டார். அதே போல் அத்வானி ஆதரவை பின்வாங்கினார், ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டார். விபிசி ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் இடஒதுக்கீடு ஓபிசிக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த இடஒதுக்கீட்டை தர சொல்லி அன்றைக்கு விபி சிங் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர். அகில இந்திய அளவில் அந்த ஓபிசி இடஒதுக்கீடை வண்டல் பரிந்துரை இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தலாம் என்று ஆதரவளித்த தலைவர்கள் மாயாவதி அம்மையார், மகாராஷ்டிராவிலே பிரகாஷ் அம்பேத்கர், ராம்தாஸ் அத்வாலே, ஆந்திராவிலே கத்தி பத்மராவ், தமிழ்நாட்டிலே திருமாவளவன். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும், மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொன்னவர்கள் நாம். மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று ரத யாத்திரை நடத்திய கும்பல் பிஜேபி கும்பல். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிஜேபி கும்பல் ஓபிசிக்கு எதிரியா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபிசிக்கு எதிரியா? அந்த பிஜேபியோடு கூட்டணி வைப்பவர்கள் எப்படி இந்த சமூக தலைவர்களாக இருக்க முடியும்? ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது என்று சொல்லுகிற ஒரு கட்சி பிஜேபி. அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். இந்த கவலையால் தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்து தேசிய அளவிலே ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள். பாஜக அரசை வீட்டுக்கு துரத்துவோம் என்கிற அந்த முடிவு. அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்தின, ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்தின, அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்ற, வாண்டையார் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற, வேல்முருகன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற, மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற, இடதுசாரி கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். இனி வரும் காலங்களில் உங்களில் ஒருவனாய் என்னை உங்கள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கு அடையுங்கள். நான் ஓடோடி வருவேன். இழுக்கும் போதெல்லாம், இழுத்த இடத்துக்கெல்லாம் வருகிறவன் நான், அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வருகிறவன் நான். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். நமது சின்னம், நமது சின்னம் ஓபிசி மக்களின் சின்னம், இடஒதுக்கீட்டின் பாதுகாப்பு சின்னம், இடஒதுக்கீட்டின் பாதுகாப்பு சின்னம். மக்களே, தம்பி